ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பம். ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட தாக்குதல்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஆரம்பித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் ஈரானிய உச்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா? ஈரானிய ஜனாதிபதி படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா? தலைமைகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் வெற்றியடைந்து விட்டனவா? ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிலைப்பாடும், ஏவுகணை தாக்குதல்களை அதிரடியாக ஆரம்பித்திருக்கக்கூடிய ஈரானும் அடுத்த கட்ட நகர்வுகளும். வியாழக்கிழமை இரவு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் அமெரிக்க இராணுவத்தின் கூட்டுப்படை தளபதியும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான முழுமையான திட்ட வரைபடத்தை டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்தார்கள். மேலும் அதிகளவான நாடுகள் தங்களுடைய குடிமக்கள் ஈரானுக்குள் இருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் இருந்தும் அவசரமாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஈரானுக்கான விமான போக்குவரத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளின் துருக்கியின் ஈரானுக்கான விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டன. அதே போன்று நேற்று மாலையிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டிருந்தது. 12 நாள் போரின் போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திலிருந்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் நெகவ் இராணுவ கட்டளை தளத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் நேற்று மாலையிலிருந்து குறித்த இராணுவ கட்டளை தளமும் முழுமையாக தயார்படுத்தலுக்கு கொண்டு வரப்பட்டது. அமெரிக்காவின் F-22 போர் விமானங்கள் ஓடு பாதைகளிலும் களமிறக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை சீனாவும் வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒட்டுமொத்த ரிசர்வ் படைப்பிரிவுகளையும் அழைத்திருந்தார்கள். அனைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய அதிகாரிகளுடைய விடுமுறைகளை ரத்து செய்திருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுவதும் அயன்டோம் அமைப்புகள் களமிறக்கப்பட்டன. அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு படையினர் முழுமையாக களமிறக்கப்பட்டார்கள். நேற்றிரவு நெட்டன்யாஹூ கிரியாவின் சுரங்கப்பாதையில் அவசரமான போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் மேற்கொண்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரையும் இராணுவ தலைமை அதிகாரி எல்சமரையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அவசரமான போர் அமைச்சு கூட்டத்தை மேற்கொண்டிருந்தார். இவ்வாறு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான எல்லாவிதமான அறிகுறிகளும் நேற்றிரவே தென்பட்டன. அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நள்ளிரவு வேளையிலேயே ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. 12 நாள் போரின் போது ஈரானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்கள் நள்ளிரவு வேளையில் ஆரம்பிக்கப்பட்டதனால் இதே போன்றே தற்போதும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நள்ளிரவு வேளையில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இந்த தடவை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் காலை வேளையிலேயே ஆரம்பிக்கப்பட்டன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திலிருந்தே போர் விமானங்கள் புறப்பட்டு இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இலங்கை நேரப்படி சரியாக மதியம் 12 மணி அளவிலேயே இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்தே ஆரம்பித்துள்ளார்கள். அமெரிக்காவின் நேரடியான உதவியோடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்தே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்பதனை அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல்களுக்கு ஷீல்ட் ஆஃப் ஜூடா, ஷீல்ட் ஆஃப் ஜியூஸ் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது யூதர்களை பாதுகாக்கக்கூடிய, யூதர்களின் நிலங்களை பாதுகாக்கக்கூடிய ஆபரேஷனாகவே இந்த தாக்குதல் அமைந்துள்ளது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ரோர் ஆஃப் லயன்ஸ் என்கின்ற பெயரை நெட்டன்யாஹூ வைத்திருப்பதாகவும், இது சிங்கத்தின் கர்ஜனை என்கின்ற பெயரை நெட்டன்யாஹூ வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யூதர்களை பாதுகாப்பதற்காக, யூதர்களின் நிலத்தை பாதுகாப்பதற்காக, யூதர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக சிங்கத்தின் கர்ஜனை என்கின்ற பெயரில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் திட்டங்கள் 2 வாரங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்ததாகவும், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான ஒட்டுமொத்த திட்ட வரைபடங்களும் 2 வாரங்களுக்கு முன்பே சமர்ப்பிக்கப்பட்டு டொனால்ட் ட்ரம்பினால் ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்ததற்கு பின்பே 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை அமெரிக்கா
அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வடிவமைத்து விட்டார்கள். மேலும் ஈரானுடனான 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஈரானை ஏமாற்றுவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதும் இந்த தகவல்களில் இருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இவர்களுடைய இந்த ஏமாற்று சதியில் ஈரான் சிக்கிக் கொள்ளவில்லை. ஈரான் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தாலும் முழுமையான போருக்கு தயாராகவே இருந்தது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்பதனை ஈரானியர்கள் எதிர்பார்த்தே இருந்தார்கள். இதனால் இந்த தடவை பேச்சுவார்த்தை மூலமாக ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஏமாற்றி விட்டார்கள் என்று கூற முடியாது. உண்மையில் இந்த பேச்சுவார்த்தைகள் கண்துடைப்பு என்பது ஈரானியர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கமைவாகவே அனைத்து தயார்படுத்தல்களையும் வேலை திட்டங்களையும் ஈரானும் மும்முரமாக மேற்கொண்டிருந்தது. அத்தோடு கடந்த மாதம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா தனியாக ஆரம்பிப்பதற்கே திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான இராணுவ தலைமை அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளை வழங்கியதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த ஆலோசகர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா தனியாக ஆரம்பிக்க கூடாது என்பதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா தனியாக ஆரம்பித்தால் இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போராகவே சித்தரிக்கப்படும் என்றும் இதனால் அமெரிக்காவினுடைய அரசியல் களத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி அதிகாரங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் என்றும் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை வழங்காமல் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கே முன்னுரிமை வழங்குகின்றார். அதனாலேயே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் ட்ரம்ப் தனியாக ஆரம்பித்துள்ளார் என்கின்ற பிரச்சாரங்கள் வலுவடையும் என்பதன் காரணத்தினாலுமே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா நேரடியாக ஆரம்பிக்க கூடாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த ஆலோசகர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்ததாகவும் ஆலோசனைகளை வழங்கியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. இதனால் இஸ்ரேலை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் பிறகு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முழுமையாக களமிறங்க வேண்டும் என்றும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகள் வழிகாட்டுதல்களை வழங்கியதாகவும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. உண்மையில் இவை அனைத்தும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பயத்தையும் கோழைத்தனத்தையும் நியாயப்படுத்தக்கூடிய மூடி மறைக்கக்கூடிய போலியான ஊடக பிரச்சாரங்களாகும். அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் அமெரிக்காவினுடைய நேரடியான ஆதரவு இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஒரு பொழுதும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கவே முடியாது. அதே நேரம் இந்த தடவை அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான போரை தனியாக ஆரம்பிப்பதற்கு பயப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் என்பதன் காரணத்தினாலும் மிகப்பெரிய மத்திய கிழக்கு போரை ஆரம்பித்துவிடும் என்பதன் காரணத்தினாலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தனியாக ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா பயப்பட்டது. இதன் விளைவாகவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நேரடியாக ஆரம்பிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் ஈரானிய களம் அமெரிக்காவுக்கு சாதகமானதாகவும் இருக்கவில்லை. ஈரானினுடைய உச்ச தயார்படுத்தல்களும் அதிரடியான வேலை திட்டங்களும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியது. ஈரான் உச்ச தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்காவிட்டால் தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காவிட்டால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும், நேரடியாகவே மேற்கொண்டிருக்கும். இருப்பினும் ஈரானினுடைய அதிரடியான வேலை திட்டங்களும் தயார்படுத்தல்களும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்திவிட்டது. இதனாலேயே தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இவ்வாறு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஆரம்பிப்பதன் மூலமாக ஈரானுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கும் என்றும் ஈரான் ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய பதிலடி தாக்குதல்களை வழங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானின் ஏவுகணை தளங்களை ஏவுகணை திறன்களை இலக்கு வைத்து அமெரிக்காவினால் இலகுவாக தாக்குதல்களை மேற்கொண்டுவிட முடியும் என்றும் சில அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். உண்மையில் ஒரே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் தாக்குதல்களை பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பது மேற்கொள்வது ஈரானுக்கு சவாலான விடயம்தான். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஈரானை முழுமையாக கண்காணித்து ஏவுகணை தளங்கள், நிலத்தடி சுரங்க பாதைகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு பிறகு அவற்றை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். இருப்பினும் இந்த சவாலை வெற்றி கொள்வதற்காக ஈரான் பல திட்டங்களையும் ஏற்கனவே வடிவமைத்திருந்தது. அத்தோடு ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களின் மூலமாகவுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது ஒரே நேரத்திலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலின் மூலமாக குரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதே நேரத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் F-22 போர் விமானங்கள் மூலமாக ஈரானின் பல பிரதேசங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு
அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஈரானுக்கு எதிரான இந்த ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் ஈரானிய தலைமைகள் இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானிய உச்ச தலைவரையும் ஈரானிய ஜனாதிபதியையும் ஈரானின் மிக முக்கியமான அமைச்சர்களையும் IRGC இராணுவத்தின் கட்டளை தளபதிகளையும் தலைமை அதிகாரிகளையும் இலக்கு வைத்தே இந்த ஆரம்ப கட்ட தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டுள்ளன. இதற்கமைவாக ஈரானிய ஜனாதிபதியின் அலுவலகத்தை இலக்கு வைத்தும் ஈரானிய உச்ச தலைவரின் அலுவலகத்தை இலக்கு வைத்தும் இன்னும் சில நிலத்தடி சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்தும் ஈரானினுடைய புலனாய்வுத்துறை அமைச்சகத்தை இலக்கு வைத்தும் பாதுகாப்பு அமைச்சகத்தை இலக்கு வைத்தும் ஈரானிய IRGC இராணுவத்தின் கட்டளை தளங்களை இலக்கு வைத்துமே இந்த ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அமெரிக்காவினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களை ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட தாக்குதல்களை ஈரான் தடுத்து நிறுத்தாது என்பதனை கடந்த வாரமே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் மூலமாக இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரான் மேற்கொண்டிருந்தது. ஈரானிய தலைவர்களையும் தளபதிகளையும் அரச தலைவர்களையும் பாதுகாப்பதற்கான உச்ச வேலை திட்டங்களை ஈரான் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களை ஈரான் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. அதாவது இதனை ஒரு யுத்த தந்திரமாகவே அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாமல் வித்தியாசமான பதிலடிகளை வழங்குவதற்கே ஈரான் திட்டமிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஆரம்பத்திலேயே ஈரானின் வான் பாதுகாப்பு ஏவுகணை திறன்களை வெளிப்படுத்துவதற்கு ஈரானிய தலைமைகள் விரும்பவில்லை. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களின் போது வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டால், அனைத்து விதமான ராடர் கருவிகளும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டால், இவர்களுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக முயற்சி செய்தால் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், ராடர் கருவிகள் மற்றும் இன்னும் சில முக்கியமான தளங்கள் தொடர்பான தகவல்களை இவர்கள் ஆரம்பத்திலேயே பெற்றுக் கொண்டு விடுவார்கள். அமெரிக்காவுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான மிக நீண்ட போருக்கு ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகவே இந்த தடவை ஈரானிய இராணுவ தலைமைகள் திட்டங்களை வகுத்து வித்தியாசமான முறையில் கையாண்டிருந்தார்கள். இதன் விளைவாகவே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆரம்ப கட்ட தாக்குதல்களை ஈரானிய இராணுவத்தினர் தடுத்து நிறுத்துவதற்காக வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தவில்லை, ராடர் கருவிகளையும் பயன்படுத்தவில்லை. அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஆரம்ப கட்ட தாக்குதலாக முதல் அரை மணித்தியாலங்களுக்குள் 40க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. ஈரானினுடைய டப்ரிஸ், இஸ்ஃபஹான், கோம், தெஹ்ரான் மற்றும் இன்னும் சில முக்கியமான பிரதேசங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானிய உச்ச தலைவர், ஜனாதிபதி உட்பட ஏனைய முக்கியமான அரச தலைவர்கள் அனைவரையும் இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவ்வாறு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 45 நிமிடங்களில் டொனால்ட் ட்ரம்ப் விசேட உரையை முன்வைத்திருந்தார். நாங்கள் தற்போது ஈரானுக்குள்ளே ஒரு விரிவான இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம். கொடூரமான ஈரானிய ஆட்சியின் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். ஈரானிய ஆட்சியினுடைய அச்சுறுத்தல்களை முழுமையாக அளிப்பதன் மூலமாக அமெரிக்க மக்களை பாதுகாப்பதே எங்களுடைய குறிக்கோளாகும். தற்போது அவசரமாக ஈரானிய IRGC இராணுவம் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்து விட வேண்டும். ஈரானிய IRGC இராணுவ தலைமைகள் சரணடைந்து விட வேண்டும். ஈரானிய மக்களே, இது உங்களுக்கான நேரம். நீங்கள் ஈரானின் கொடூரமான அரசாங்கத்திற்கு எதிராக திரண்டெழுங்கள். ஈரானிய அரச கட்டிடங்கள் மற்றும் இன்னுமேனிய முக்கியமான பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். ஈரானின் கொடூரமான அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுங்கள். நாங்கள் ஈரானின் ஒட்டுமொத்த ஏவுகணை திறன்களையும் முழுமையாக அளிப்போம். மத்திய கிழக்கை பாதுகாப்பதற்கு ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை நாங்கள் முழுமையாக அளிக்க வேண்டும். மத்திய கிழக்கிலே பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரானை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அமெரிக்காவுக்கும் எங்களுடைய நட்பு நாடுகளுக்கும் ஈரானின் நீண்ட தூர ஏவுகணைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றன. இதனால் நாங்கள் ஈரானின் ஏவுகணை திறன்களை முழுமையாக அளித்து விட வேண்டும். அதே போன்று அவர்கள் அணு ஆயுதத்தினை பெறக்கூடாது. இருப்பினும் அவர்கள் அணு ஆயுதத்தினை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே நாங்கள் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்துள்ளோம். இந்த போரிலே அதிகளவான அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்படலாம். எங்களுக்கு அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படலாம். இருப்பினும் இது எங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்ததாகும். நாங்கள் எப்படியாவது ஈரானின் கொடூரமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட தாக்குதல்கள் தோல்வியை நோக்கியே நகர்ந்துள்ளன. அதாவது இவர்களுடைய இந்த படுகொலை தாக்குதல்களில் ஈரானிய உச்ச தலைவரும் ஈரானிய ஜனாதிபதியும் இன்னும் மிக முக்கியமான IRGC தலைமை அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் உயிர் தப்பியுள்ளார்கள். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களின் போது குறித்த பிரதேசங்களிலே அவர்கள் இருக்கவில்லை. மேலும் இந்த தாக்குதலில் IRGC இராணுவத்தின் அதிகாரிகளும் வீரர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டளை தளங்களிலும் புலனாய்வு பிரிவிலும் அமைச்சகங்களிலும்
இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வீரர்களுமே கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஈரானிய உச்ச தலைவரும் ஈரானிய ஜனாதிபதியும் மிக முக்கியமான கட்டளை தளபதிகளும் இராணுவ தலைமை அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் இப்ராஹிம் அசீசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கர்களே, நாங்கள் உங்களுக்கு முன்பே எச்சரிக்கைகளை வழங்கியிருந்தோம். நாங்கள் உங்களை எச்சரித்திருந்தோம். இப்போது நீங்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். மேலும் இந்த பாதையின் முடிவு உங்களின் கைகளில் இல்லை. ஈரானுக்கு எதிரான போரை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். இனி இதற்கான விளைவுகளை சந்திக்கப் போகின்றீர்கள் என இப்ராஹிம் அசீசி அவர்கள் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதே நேரம் தற்போது நீங்கள் இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையும் ஆரம்பித்து விட்டது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஏனைய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டது. யமன் ஹவுதி ராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். அடுத்த காணொலியில் ஈரானின் பதிலடி தாக்குதல் தொடர்பான முழுமையான தகவல்களை பதிவிடுகின்றேன். மேலும் டெலிகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளாதவர்கள் அவசரமாக இணைந்து கொள்ளுங்கள். கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.